நல்ல வேலை, அனு தூங்கிட்டு தான் இருக்கா. அனு, உன்னை விட்டு நான் ரொம்ப தூரமாக போகிறேன். அனு, என்னை மன்னிச்சிடு. நான் இல்லாமல் நீ நிம்மதியாக இருக்கணும். கூரை வீட்டை இப்போ மாடி வீடாக மாற்றிருக்க. இந்த குடும்பத்துக்காக நீ நிறைய விட்டு கொடுத்துருக்கானு. போதும், எங்களுக்காக நீ தியாகம் பண்ணது போதும். இனிமேல் உனக்கான வாழ்க்கையை நீ வாழு. அதுக்காக தான் நான் உன்னை விட்டு தூரமாக போகிறேன். ஐயோ, யாரு நீங்களா? நான் பயந்துட்டேன். ஏன் இப்படி கத்துற? நம்ம ரூமுக்கு வேற யார் வரப்போறா? திடீர்னு யாரோ தலையில கை வச்ச மாதிரி இருந்ததா, அதான் பயந்துட்டேன். தலையில பூச்சி இருந்தது, அதான் தட்டி விட்டேன். மித்தபடி ஒன்றும் இல்லை. நீ படுத்துக்கோ. ஆஹா, என்ன டேஸ்ட்! நானா இவ்வளோ அழகா சமைச்சேன்? இவ்வளோ லேட்டா சாப்பிட்டா எப்படி சாமி உடம்பு நல்லா இருக்கும்? இப்படி சாப்பிட்டே பழகிருச்சுப்பா. உங்களுக்கு கடை கொடுத்து விட்டனே, நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு, அதுவும் உங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு தங்கம். அம்மாவும் இப்படிதான் சமைப்பாங்களாப்பா? உண்மையிலே அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியாப்பா இருந்துச்சு? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கையில சாப்பிட்ட அதே ருசியெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டேன் தங்கம். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா, நான் எழுதி வச்ச கணக்கெல்லாம் கரெக்டா இருந்துச்சாப்பா? எல்லாமே கரெக்டா இருந்துச்சுமா. வழக்கத்தை விட இன்னைக்கு 5000 ரூபாய் லாபமும் அதிகமாயிருக்கு. எல்லாத்துக்கும் என் பொண்ணு தான் காரணம். என்னாலலாம் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம கடையில் பொருள் நல்லா இருக்கு, அதனால தேடி வந்து வாங்குறாங்கப்பா, அவ்வளோதான். சரிதான் தங்கம். வந்து 2-3 நாளே கடையை நல்லா கொண்டு வர. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இனிமே இந்த கடையை நீ பொறுப்பா பார்த்துக்குவேன்னு. கண்டிப்பாக பொறுப்பாக பார்த்துக்குவாங்கப்பா. உங்கள் பேருக்கு ஒருவித கலங்கமும் இல்லாமல் இந்த கடையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்ப்பா உங்களுக்கு. பேசினா 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்போம் தங்கம். நீயும் சாப்பிட்டு பாடு. அப்பாவுக்கும் தூக்கம் வருது. கோமு, லைட் ஆஃப் பண்ணு. எனக்கு தூக்கமாக வருது. தூக்கம் வந்தால் தூங்கு. நானே எங்கள் அக்கா வீட்டுக்கு எப்பயாவது தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். அந்த நேரத்தை கூட எங்கள் அக்கா கிட்ட மனசு விட்டு பேசுறதுனா எப்படி? இதை முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நான் அஞ்சலி அக்கா ரூம்லையாவது போய் படுத்திருப்பேன் கோமு. இப்போ அவங்களும் தூங்கியிருப்பாங்க. ஐயோ, என்னால் தூங்கவே முடியாது. நானும் உங்கள் அப்பனும் பேசினா எப்படி பக்கத்தில் வந்து வந்து படுத்துக்குவேன் தூங்காம? நானும் எங்கள் அக்காவும் பேசுறத அப்படி தூங்காம கேளு, இல்லைன்னா வாயை மூடி தூங்கு. நீ இன்னும் தூங்கலையாடா பூரணி? இந்தோ தூங்கணும் பெரியம்மா. நீ ஏன்க்கா இவ்வளோ கோவமா இருக்க? ஏன், என்னாச்சு? குழந்தைங்க பட்னியா இருக்கிறது கூட தெரியாம இந்த சுமதி இப்ப பழம் ரொம்ப முக்கியம்னு அதை போட்டு அடுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை பிரியா வந்து சொன்னா குழந்தைங்க சாப்பிடலன்னு. வர வர சுமதி நடந்துக்கிற விதமே சரியில்லை. விடுக்கா, வீட்டில் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதில் ஏதாவது மறந்துருப்பா, இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிட்ருக்கோன்னு நினச்சிருப்பா. நீ உட்காரு, கோவப்படாத. வரும்போதே பெரியம்மா ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 2 பேர் பேசுகிறதுக்கு. இனிமேல் விடிய விடிய நாடகம் நடக்கும். நம்ம தூங்குவோம். கோவத்தை விடுக்கா, அதான் குழந்தைங்க சாப்பிட்டுச்சுல்ல. குமரனுக்கு பொண்ணு பார்க்குறதா இருக்கில்ல, நானே சொல்கிறேன், ராதாவை மட்டும் கட்டிடாத. காலையில் தான் ராதாவை கட்டுன்னேன், இப்போ வேணாங்கிற. ஏக்கா, என்னாச்சு? சுமதியே இப்படி வர வர நடந்துக்கிறான்னா அப்போ ராதா இவளுக்கு மேலே இருப்பா. அதனால ராதாவும் வேணாம், கோதாவும் வேணாம். நம்ம நல்ல இடமா நல்ல பொண்ணா பார்ப்போம். என்ன, அண்ணனுக்காக பார்த்து நீ கட்டிட்டு தான் இப்போ உனக்கு இந்த நிலைமை. அதனால தான் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். காலையிலேருந்து பிரியாக்கா பின்னாடி சுற்றிட்டு நைட்டான அம்மாவை தேடி ஓடி வந்துடுறா. ஐயோ, லைட்டை கூட ஆஃப் பண்ணாமல் தூங்குறா. பக்கத்தில் வந்தால் போதும், உடனே மேலே ஏறி படுத்துக்குவா. தூக்கத்தில் கூட இவளுக்கு பிரியாக்கா ஞாபகமாக தான் இருக்குது. என்ன ரியா குட்டி, நீங்க தூங்க சொன்னா தூங்காம அடம் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து தூங்குங்கடா, மணி ஆச்சு இல்ல. ரியா குட்டி, அப்பா சொன்னா கேட்கணும் தங்கம். வந்து படுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் விளையாட வேணாம், காலையில் ஸ்கூல் இருக்கு,
போய் தூங்கு போ, நாளைக்கு சாயந்தரமா விளையாண்டுக்கலாம். நீ வேணாம் போ, எனக்கு அப்பா மட்டும் போதும். நீ என்ன திட்டிட்டே இருக்க. ரியா குட்டி, அம்மாவை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. தூங்குங்க, அப்போ தான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு போக முடியும். நாளைக்கு அப்பா ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுறேன் பாப்பா கூட விளையாடுறதுக்கு. என்னம்மா? என்ன அதிசயம் இது? என்னை பத்தி நல்ல விதமா ரியாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பவும் அப்பாவும் போன்னு இப்பெல்லாம் பேசிக்க மாட்டீங்களே. கரெக்டாக சொன்னேன். நீ சொன்னது கரெக்டுங்கிறனால பாப்பா கிட்ட சொன்னேன். ரியா தங்கம், படுங்க. இந்த அஜய் பயலுக்கு வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லை. ஃபோன் பண்ணாலும் ஃபோனையும் எடுக்க மாட்டான். இவனை என்னதான் பண்ணுறதுன்னே தெரியலையே. இவ தான் லைட்டை போட்டு நடுராத்திரி 12 மணிக்கு முழிச்சிருப்பான்னு நினச்சேன். கரெக்டாக உட்காந்துருக்கா. பொண்ணு தூங்காமல் என்ன பண்ணுற? பொண்ணு, எதுக்கு மாமா இப்படி கத்துறீங்க இப்போ? பொண்ணு பொண்ணுன்னு எத்தனை தடவை கூப்பிடுறேன்? என்ன அப்படி ஆழ்ந்த யோசனையில் இருக்கவ? நீங்கள் தூங்கலையா மாமா? இங்கே வந்து நிற்கிறீங்க. இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான். நம்ம ஒரு கேள்வி கேட்டா இவங்க நம்மள ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆக மொத்தம் நம்ம கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலே வராது. அட சொல்லுங்க மாமா, எதுக்கு இந்நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறீங்க தூங்காம? தண்ணி தீந்துருச்சுன்னு எடுக்க வந்தேன். நீ வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா நீ வேலையை முடிச்சுட்டு ஹால்லே உட்காந்துருக்க. அஜயை தான் காணும். வரானா வரலையானும் தெரியல. ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டான். நான் என்ன தான் பண்ணுறது, நீங்களே சொல்லுங்க மாமா. வந்தானா ஃபோன் பண்ண போறான். அப்போ போய் கதை திறந்தா பத்தாதா? அதுக்கு எதுக்கு நீ ராக்கோலி மாதிரி முழிச்சிட்டு இருக்க பொண்ணு? படுத்தாலும் தூக்கமே வரமாட்டுது. அங்கே பெட்லேயே முண்டிட்டு இருக்கிறதுக்கு இங்கே உட்காந்தாவது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குமேன்னு உட்காந்துருக்கேன். காலையிலேருந்து எல்லா வேலையும் மாங்குன்னு செய்கிற. எப்படிதான் உனக்கு ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குதோ பொண்ணு. உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு பொண்ணு. நீங்கள் போய் தூங்குங்க மாமா. தூக்கம் வந்தோன்னே நானே வந்து படுத்துக்கிறேன். உனக்காக தான் பொண்ணு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கேன். ஆனால் நீ பல ராத்திரி இந்த சோஃபாவில் தான் தூங்கிட்டு இருக்க. நம்ம வேணா ஒரு நல்ல டாக்டரை பார்ப்போமா பொண்ணு உனக்கு? ஏற்கனவே நிறைய மருந்து நிறைய மாத்திரை சாப்பிட்டேன் மாமா. திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். எல்லாம் அதுவாக சரியாயிரும். சரி பொண்ணு, நீ வருத்தப்படாத. நீ தூங்காமல் கஷ்டப்படுறியன்னு தான் டாக்டரை பார்க்கலாமான்னு கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம்.